கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சொந்தரம் கொண்டதாக நம்ம ஏசாயா 51 பார்த்துட்டு இருந்தோம். 51 வந்து கர்த்தர் நினச்சவர் நம்மளை யாரெல்லாம் எடுக்கன்னு செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் அழிக்க போகிறேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். அதனால் கர்த்தர் சொல்கிறார், எலும்பி எலும்பு கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை என்ன செய்கிற அவர் கையில் யாரெல்லாம் வாங்கி குடிச்சிருக்கிறா எருசலேமேங்கிறார். எருசலேம்னா சபை. யார் யாரெல்லாம் கர்த்தருடைய உக்கிரத்தில் பாத்திரம் வாங்கி குடிச்சிங்களோ அவங்கள நீங்கள் என்ன செய்யுங்க, எழுந்துருளுங்க. தத்தலுக்கு செய்யும் பாத்திரத்தெல்லாம் என்ன செய்ய இது வரைக்கும் நீ என்ன செஞ்சா உறிஞ்சி குடிச்சா, ஆனால் இனி உன்னுடைய தத்தளிப்பை என்ன செய்யப்பட்ட போகிறேன், நான் உன்னை விட்டு நீக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. நீக்க போகிறனால இது வரைக்கும் நீ என்ன செஞ்சா, நீ வந்து பால் கடிப்பு, சங்காரம், பஞ்சம், பட்டையெல்லாம் உன் மேலே வந்துச்சு. அதனால் இனி நான் ஒன்று செய்வேன், அந்த இதுலேருந்து உடனே நான் என்ன செய்கிறேன், விலைக்கு பார்க்க போகிறேன். உன்னுடைய குமாரர்கள்லாம் மூர்ச்சித்து விழுந்து கிடந்தாங்க. அவர்கள் ஒரு சிக்குண்ட கலைமான் எப்படி ஒரு வலையில் சிக்குண்டு கிடந்துச்சோ அதே போல் உன்னுடைய பிள்ளைகள்லாம் கடந்தாங்க. கர்த்தருடைய உக்கிரத்தினால் என்ன செஞ்சேன், தேவனுடைய கண்டிதத்தினால அவங்க இந்த நிரந்தர்களாகி இருந்தாங்க. இது வரைக்கும் நீ என்ன செஞ்சிட்டா, நீ சிறுமைப்பட்டுட்டா. இது வரைக்கும் நீ என்ன செஞ்சிட்டா, ஒரு எப்படி ஒரு மதுபானம் குடித்த வெறி கொண்டவர்களை போல் என்ன செஞ்சா நீ இருந்தா. ஆனால் இனி நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, நான் அவனை வந்து நான் விடுவிக்க போகிறேன்னு சொல்கிறார். இது வரைக்கும் நம்ம யாரெல்லாம் சிறுமைப்பட்டு போய் இருந்தோமோ, எப்படி மதுபானம் குடித்தவர்கள் வெறி கொண்டு எழும்ப முடியாதபடிக்கு எப்படி தரையில் கிடக்கிறாங்களோ இதே போல் இது வரைக்கும் இருந்தா. ஆனால் நான் உன்னை என்ன செய்ய போகிறேன், நான் உன்னை தத்திருப்பின் பாத்திரத்துலேருந்து உன்னை என்ன செய்ய போகிறேன், உன்னை நான் நீக்கி போட போகிறேன். இனி என்ன செய்ய மாட்டேனே, உன் கையில் இது வரைக்கும் உன்னிடத்தில் இருக்கிற தத்திருப்பின் பாத்திரத்தை உன்னை விட்டு நான் என்ன செஞ்சிருவேன், நீக்கி போடுவேன். இனி நீ என்ன செய்ய மாட்டா, அந்த இதை அந்த வண்டல்களோட கூட நினைச்சு மாட்டா, உறிஞ்சி குடிக்க மாட்டா. அந்த அளவில் நான் நினச்சிவேன், உன்னை நான் வந்து ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அதான் கர்த்தர் சொல்கிறார், நம்மை நோக்கி நீங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவனுக்கு ஒரு முதுகையும் தரையிலே வீதியுமாக்க முடியும் உன்னை நான் செஞ்சுட்டேன். யாரெல்லாம் அவனை சஞ்சலப்படுத்தினாங்களோ அவர்களுக்கு நான் என்ன செஞ்சிருவேன், நான் கொடுப்பேங்கிறார். இது வரைக்கும் உன்னை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துனாங்களோ குனியண்டு சொல்லி உன் முதுகெல்லாம் என்ன செஞ்சாங்க, ஒரு எப்படியோ ஆக்கினாங்க. ஆனாலும் உன்னை யாரெல்லாம் சஞ்சலப்படுத்தினாங்களோ அவர்களுக்கு உன்னுடைய சஞ்சலத்தை நான் என்ன செஞ்சிருவேன், நான் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. இனி நீங்கள் கத்தல் பேர் பாத்திரத்தை என்ன செய்ய மாட்டீங்க, குடிக்க மாட்டேன், அதை கையிலேருந்து நான் அகற்றி விட்டுறேன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்புறம் 52 சொல்கிறாரு, எலும்பு எலும்பு சீயோனே, இது வரைக்கும் நீ கஷ்டப்பட்டது போதும், சீயோனே நீ எலும்பு, உன் வல்லமை என்ன செய்யி நீ தரித்து கொள்ளுங்கிறார். பரிசுத்த நகரமாக எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரத்தை என்ன செய்யி உடுத்துக்கொள், விருத்த சேதனம் இல்லாமலும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் எழுச்சியெல்லாம் வருவதில்லைங்கிறார். இருந்து நம்ம இது வரைக்கும் பட்ட பாடுகளிலிருந்து விலகிறதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு. வல்லமையை கர்த்தருடைய வல்லமை நமக்கு வேணும். அதான் சொல்கிறார், கர்த்தருடைய வல்லமை அடிச்சுமா தரித்து கொள்ளணுமா. பரிசுத்த நகரமாக எருசலேமே நம்ம நினைச்சோமா, நம்ம வந்து ஒரு பரிசுத்தராக இருந்து கர்த்தருடைய அலங்கார வஸ்திரம்னா ரட்சிப்பின் வஸ்திரத்தை நினச்சினா நம்ம உடுத்துக்கொண்டு இருக்கணுமா. ஆனால் யாரெல்லாம் விருத்த சேதனம் இல்லாதவங்களும் இருக்காங்களோ அசுத்தன் இவங்கெல்லாம் இனி நம்ம இடத்துல என்ன செய்ய முடியாது, இனி வருவதில்லைங்கிறார். அதற்காக நீ என்ன செய்து எலும்பி எலும்புன்னு நினச்சினா நம்ம கர்த்தரை அதிகமாக நினச்சிக்கணும், ஜெபிக்கணும், துதிக்கணும். அதுதான் கர்த்தர் எலும்பு சொல்கிறார். நம்ம செஞ்சு கர்த்தருடைய வல்லமையை தரிக்கும் போது யாருமே நம்ம இடத்துல என்ன செய்ய முடியாது, விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் கூட நம்மகிட்ட என்ன செய்ய முடியாது, வர முடியாதுன்னு சொல்கிறாரு. அது சொல்கிறாரு, தூசியை உதறி விட்டு என்ன செய்யணுமா, எழும்பணுமா, தூசியை உதறி விட்டு எழுந்திருக்கணுமா. சிறை போட்டு போன சீயன் குமார்த்தியே, உன் கழுத்துல கட்டுகளே நினைச்சது அவிழ்த்து விடுங்கிறார். இது வரைக்கும் நம்ம சிறைப்பட்டவளை போன்று இருக்கலாம், சாசுக்கோ இல்லைன்னா மாந்திரிக கட்டுகளுக்கோ யாருக்கோ நம்ம அடிமையாக நினைச்சலாம் இருந்திருக்கலாம். அதான் சொல்கிறாரு, தூசியை விதறிவிட்டு எழுந்து சீயன் குமார்த்தியை கழுத்தில் உள்ள கட்டுகள் என்ன செய்ய நீ அவிழ்த்து விடுங்கிறார். எனக்கு கர்த்தர் நம்மளை நினைச்சாரு, விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள்னு சொல்கிறார். நம்ம வந்து விலையின்றி என்ன செஞ்சுட்டு நான் விற்கப்பட்டுட்டோம், இனி பணமின்றி கர்த்தர் என்ன செஞ்சிருவாராம், நம்மளை மீட்பாராம் அப்படி கர்த்தர் சொல்கிறார். அதனால் பூர்வத்தில் உன் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு என்ன செஞ்சாங்க, போனாங்க. அசிரியனும் முகாந்திரம் இல்லாமல் அவர்கள் என்ன செய்ய ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர். நம்ம பூர்வத்தில் நம்முடைய ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, தேசத்தை விட்டு எங்கே செஞ்சாங்க, எகிப்துக்கு போனாங்க. அங்கே போய் என்ன செஞ்சாங்க, அங்கே அசிரியர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்கள வந்து ஒடுக்கினாங்க. ஆனால் இனி என்ன செய்ய மாட்டேன்னா நான் உங்களை
அந்த வழிக்கு நான் விட மாட்டேங்கிறார். இது வரைக்கும் அடிமைப்பட்டிருந்ததுலேருந்து நான் உங்களை என்ன செஞ்சுட்டேன், நான் உங்களை விடுவிச்சிட்டேன்னு சொல்கிறார். இப்போதும் என் ஜனங்கள் என்ன செய்ய மாட்டேன்னா, நீங்கள் நித்தமாக என்ன செய்யுங்க, கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யுமா நம்ம அறிந்து கொண்டு அதுக்கு இருக்கணும். கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்பட்டு கொண்டுக்கிறது. அந்த தூசிக்கப்பட்ட நாமத்தை கர்த்தர் என்ன செய்யணும், தூசிக்கப்பட விடாதபடிக்கு நம்முடைய கர்த்தர் நாமத்தை என்ன செய்யணும், நம்ம பாதுகாத்துக்கொள்ளணும். அநேக ஜனங்கள், ரசிக்கப்படாத ஜனங்கள் என்ன செய்தாங்க, கர்த்தர் நாமத்தை என்ன செய்கிறாங்க, தூசிக்கிறாங்க. அந்த மக்கள் மத்தியில் நம்ம எப்படி சாட்சியாக நடக்குமோ அப்படி நம்ம என்ன செய்யணும், சாட்சியாக நடக்கணும். சாட்சியாக நடக்கும்போது நடக்கிறது மாதிரிலாம் எப்படின்னா, சமாதானத்தை என்ன செய்யணும், நம்மளை கூறணும். மக்களுக்கு, சாட்சி இல்லாத மக்களுக்கு, வேதனையோடு இருக்கிற மக்களுக்கு கர்த்தருடைய சமாதானத்தை நம்ம என்ன செய்யணும், கூறணும். அது மாத்திரமில்ல, நற்காரியங்களாகிய சுவிசேஷத்தை நம்ம என்ன செய்யணும், ஜனங்களுக்கு அறிவிக்கணும். சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிப்பை அவங்களுக்கு என்ன செய்யணும், பிரசித்தப்படுத்தணும். நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம், நம்ம எப்படி சுவிசேஷத்தை அறிஞ்சிருக்கிறோம், நம்ம எப்படி சமாதானமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். சொல்லும்போது அவங்க என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. அதான் சுவிசேஷனோட பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறதுங்கிறார். நம்ம சுவிசேஷம் சொன்னால் நம்மளோட பாதங்கள் மலைகளை விட என்ன செய்யுமா, அழகாக இருக்குமா. ஜாமக்காருடைய சத்தம் என்ன செய்யுமா, நமக்கு கேட்கப்படுமா. ஜாமக்காரோட சத்தம் கேட்கப்படுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதிகாலை எழும்பி என்ன ஜாமத்தில் எழும்பி முதல் ஜாமம் 2வது ஜாமான்னு சொல்கிற மாதிரி 12 மணி முதல் ஜாமம், 1 மணி 2வது ஜாமம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாமங்களை எழும்பி என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது மற்ற சத்துருக்களுடைய சத்தம், அந்த ஜாமக்காரோடைய சத்தம் என்ன செய்யாது, நம்ம இடத்துல கேட்காது. நாம் என்ன செய்வோம், நம்ம கத்திரட்டத்தில் நம்ம கம்பீரமாய் நம்ம கத்திரை துதிக்கும் போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், அந்த சத்தத்துக்கு நம்மளை விலக்கி பாதுகாத்து கர்த்தருடைய சத்தத்தை நம்மளுக்கு என்ன செய்வார், கேட்குறதுக்கு நம்மளை பண்ணுவாராம். அதனால் நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்காக என்ன செய்யணும், திறப்பில் நின்று ஜெபிக்கணும். அதுதான் அதிகமான பாடல்களை என்ன செய்யணும், பாடணும். அதிகமான பாடல்களை பாடும்போது நமக்கு வல்லமை இறங்கும். அடுத்தல சத்துருக்கள் என்ன செய்வாங்க, ஏகமாக முறியடிக்கப்பட்டு என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், நமக்கு ஆறுதல் செய்து நம்மளை என்ன செய்வார், மீட்டுக்கொண்டு நம்மளை பாதுகாப்பார். அப்போ நம்ம ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வாருன்னா, பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, தேவனுடைய ரட்சிப்பை என்ன செய்ய முடியும், காணப்பட முடியும். நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், சுவிசேஷமாக அறிவிக்கணும். அதான் கர்த்தர் சொல்றாரு, புறப்படுங்க, அவ்விடத்தை விட்டு போங்க, அசுத்தமானதை தொடாதுங்க, கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களை நடந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்கன்னு சொல்கிறார். நம்ம என்ன சொன்னோம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு இதுவரைக்கும் நம்ம இருந்தது போதும். இனிமேல் நம்ம என்ன செய்யணும், புறப்படுங்கன்னு சொல்கிறாரு. அசுத்தமானதை தொடாதபடிக்கு அந்த இடத்த விட்டு என்ன செய்யுங்க, புறப்படுங்கிறார். புறப்பட்டு சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க, நீங்கள் அறிவிங்கிறார். அதுக்கு உங்களை சுத்தப்படுத்தி கொண்டு தீவிரமாக நீங்கள் என்ன செய்யுங்க, போய் சுவிசேஷத்தை அறிவிங்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க போகும்போது கர்த்தர் நமக்கு முன்னே என்ன செய்வாராம், போவாராம். இஸ்ரவேல் தேவன் நமக்கு பிறகு என்ன செய்வாராம், நம்மளை காக்கிறவராக இருப்பாராம். அதனால் நம்ம எதற்கோ பயப்படாதபடிக்கு கர்த்தருடைய ரட்சிப்பை, கர்த்தருடைய சாட்சிகளை நம்ம நினைச்சணும், எதை வசனங்களை சுவிசேஷமாக நினைச்சணும், நமக்கு நேரம் கிடைக்கிற நேரங்களெல்லாம் அறிவிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு முன்னே போகிறாரு. இஸ்ரவேல் தேவன் நமக்கு பிறகே நம்மளை என்ன செய்கிறாரு, காக்கிறவராக இருக்கிறார். அதனால் நம்ம மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டிய எதற்குமே நம்ம பயப்பட வேண்டாம். நம்மளை கர்த்தர் என்ன செய்வார், ஞானமாக நடக்க வைப்பார். நம்மளை உயர்த்த வைத்து நம்மளை மேன்மையும் மகா உன்னதமானவராக என்ன செய்வார், நம்மளை இருக்கிறது கர்த்தருக்கு தான். கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்து நம்மளை என்ன செய்வார், நம்மளை உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாக இருக்க கர்த்தர் என்ன செய்வார். நான் பயப்படாமல் நினைச்சிடுவோம், சுவிசேஷத்தை அறிவிப்போம். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகரூபம் தான் பார்வையும், மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபம் எவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினால் அவரை கண்டு அநேகர் பிரேமடிச்சாங்களாம். கர்த்தரை சிலர் அடித்தாங்க, அவரை பாடுகள் உட்படுத்தினாங்க, எவ்வளவோ பாடுகள் பட்டினாங்க. அவர் ரூபமே நினச்சது அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லைங்க மாதிரி அந்த கேடு அடைந்து போய் காணப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அந்த அவருடைய காயப்பட்ட ரத்தத்தினால என்ன செய்வார், நம்மளை கழுவி சுத்திகரித்தது போல் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அநேக ஜனங்கள் என்ன செய்வார், ரசிக்கப்பட முடியாது கர்த்தர் செய்வாராம். அதனால் நம்ம அறிந்ததை, நம்ம கேள்விப்பட்டதை என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு சுவிசேஷமாக அறிவிங்கிறார். அதான் கர்த்தர் சொல்கிறாரு, எங்கள் மூலமாக கேள்விப்பட்டது விசுவாசத்தனையார் கர்த்தர் போய் யாருக்கு வெளிப்பட்டதுங்கிறார். கர்த்தர் நமக்காக என்ன செஞ்சார், பாடுகளை பட்டார்.
அதை வந்து யார் விசுவாசிக்கிறா? கர்த்தருடைய ஜனங்கள் மட்டும் தான் நினச்சிவாங்க விசுவாசிப்பாங்க, மற்ற யாரும் விசுவாசிக்க மாட்டாங்க. அந்த இளங்கலையை போலவும் வறண்ட நிலத்தில் துளிக்கிற போலவும் அவனுக்கு முன்பாக கர்த்தர் நினைச்சாரா எழுங்குறாராம். சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு இளங்கலை போல வறண்ட நிலத்தில் துளிக்கிற அவர் வேரை போல என்ன செய்றாரு? எழும்புறாரு. ஆனால் வந்து கர்த்தருக்கு என்னது? அவருக்கு அழகும் இல்லை. அவர் வந்து அழகானவர். உன்னத பாட்டில் நம்ம பார்க்குறோம், வெளிப்படுத்த பார்க்குறோம். அவர் அழகுள்ளவர், சௌந்தரியம் உள்ளவர். ஆனால் நமக்காக பாடுகளை பட்டு அடிக்கப்பட்டு ஒடிக்க போது கர்த்தர் நினைச்சாரு. அந்த நேரத்தில் அவர் பார்க்க அழகா இல்லை. மேலெல்லாம் உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாணி பாய்ந்த ரத்தங்கள், முற்கிரீடம் உள்ளே வச்சு கிரீடமாக பண்ணி வச்சு அவர் நினைச்சாரு. அப்படியே ஒரு மேலெல்லாம் வாரினால் அடிப்பிக்கப்பட்டார். இடத்துல காயம் இல்லாதா இடங்கள் கிடையாது. அப்போ பார்க்கும்போது அவர் இப்படி அழகாக இருக்க முடியும். அதான் சொல்றாரு, அவருக்கு அழகும் இல்லை. அவங்க வந்து அவங்கள கஷ்டப்படுத்தும் கர்த்தர் வந்து அடித்து துன்பப்படுத்தும் போது அவர் அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது அவரை விரும்பத்தக்க ரூபம் கூட அவனுக்கு இது இல்லாது இருந்துச்சான். அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன செஞ்சார்? பரியாசக்காரருக்கு முன்பாக அசனை பண்ணப்பட்டார். மனுஷரால் என்ன செஞ்சார்? புறக்கணிக்கப்பட்டார். ஆனால் துக்கம் நிறைஞ்சு போய் இருந்தார். பாடுகள் என்ன செஞ்சார்? அனுபவித்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை நம்ம என்ன செஞ்சோம்? மறைத்து கொண்டோங்கிறார். அழகில்லை, சௌந்தரியம் இல்லை, இப்படி காயப்பட்டிருக்கார், நம்மளே அடிச்சிருவாங்கன்னு சொல்லி நம்முடைய முகத்தை அடிச்சு நம்ம மறைத்து கொண்டு வந்தோம். ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார்? அவரை அசட்டை பண்ணப்பட்டார். அவர் யாருமே நினைச்சல அந்த இடத்துல என்னாமல் போயிட்டான்னு சொல்கிறார். சொல்கிறார், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடியில் என்ன செஞ்சார்? ஏற்றுக்கொண்டார். நமக்காக தான் அவர் என்ன செஞ்சார்? சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவர் ஒரு பாவமும் செய்யலை, வஞ்சனை செய்யலை, எதுவும் செய்யலை. நம்முடைய பாவங்களுக்காக கர்த்தர் செஞ்சார், சிலையில் அடிக்கப்பட்டார். அந்த சாட்சியை நம்ம என்ன செய்யணும்? நமக்காக கர்த்தர் சிந்தினார், நமக்காக சிலையில் அடிக்கப்பட்டாருன்னு சொல்லி நமக்கு அந்த இதை நம்ம என்ன செய்யணும்? நம்ம சாட்சியெல்லாம் என்ன செய்யணும்? சிஸ்டர் அறிவிக்கணும். மெய்யாகவே அவர் நம்மளை என்ன செஞ்சார்? நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை அவர் என்ன செஞ்சார்? சுமந்தார். நாமோ தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று என்ன செஞ்சோம்? நம்ம எண்ணணும். நம்முடைய மீறுதல் மித்த தான் கர்த்தர் என்ன செஞ்சார்? காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமத்தை தான் கர்த்தர் என்ன செஞ்சார்? நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கு தான் அந்த தண்டனை நினைச்சது, ஆக்கினே அவர் மேலே நினைச்சது வந்தது. இப்பொழுது நம்ம நினைச்சிடறோம், அவருடைய தழும்புகளால் நம்ம நினைச்சிடறோம் குணமாகிறோங்கிறோம். அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகிறோம். அவர் அடி நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, மீறுதலுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு என்ன செஞ்சார்? நமக்கு சமாதானத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அவருடைய தழும்புகளால் நம்ம நினைச்சிடறோம் குணமாகிறோம்னு சொல்கிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல என்ன செய்கிறோம்? வழி தப்பி திருந்தி இருக்கிறோம். கர்த்தர் உள்ள பாடுகள் நமக்காக பட்டிருக்காரு. ஆனால் நாம என்ன செய்கிறோம்? ஒரு ஆடுகளைப் போல வழி தப்பி திருந்து அவனவன் தன் வழியில போனோமா. கர்த்தருடைய வழியில இல்லை, தன் வழியில் என்ன செஞ்சோமா? நம்ம போனோமா. கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் என்ன செஞ்சார்? விழப்படினாருங்கார். நம்ம எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி தெரிஞ்சோம். ஆனால் அந்த வழியில் நம்ம என்ன செஞ்சிடும்? போகாதபடிக்கு நம்முடைய வழியில் என்ன செஞ்ச நம்ம போனோம். ஆனால் கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை என்ன செஞ்சார்? அவர் மேலே விழப்பண்ணார். நம்ம செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், வழி தப்பி போன காரியங்கள், எல்லா காரியங்களும் கத்திருந்தார். அவர் மேலே என்ன செஞ்சிட்டாரு? அவர் சுமந்து கொண்டுட்டார். அதனால தான் அவர் நெருக்கப்பட்டு நினைச்சார், நெருக்கப்பட்டு இருந்தார், ஒடுக்கப்பட்டு போய் இருந்தார். வாயை கூட நினைச்சு முடியல, அவரால் திறக்க முடியல. அடிக்கப்பட முடியும் என்ன செய்யறாரு? கொண்டு போகப்படுற ஒரு ஆட்டுக்குட்டியை போல, ஒரு ஆட்டுக்குட்டி தான் என்ன செய்வாங்க? அடித்து கொலை செஞ்சு என்ன செய்ய சமைச்சு சாப்பிட்றோம். அதே போல் ஒரு ஆட்டுக்குட்டியை போல் என்ன செஞ்சாரா? அவர் என்ன செஞ்சாங்க? கொண்டு போனாங்க. தன்னை மயிர்கத்திற்கு முன்பாக சத்தம் விடாதிருக்கிற ஆட்டை போலவும் தம்முடைய வாயை என்ன செஞ்சார்? திறவாது இருந்தார். எப்படி ஒரு ஆட்டை வந்து மயிர் கத்திரிக்க கொண்டு போகிறாங்கன்னு வச்சுக்கிறோம். அந்த ஆட்டு எப்படி வாயை திறக்காத பிடிக்க இருக்க வச்சு என்ன செய்கிறாங்க? அது மயிர் கத்திக்கிறாங்க. அதே போல் கர்த்தர் நமக்காக என்ன செய்ய? அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு வாயை திறக்க முடியாத பிடிக்க என்ன செஞ்சார்? காணப்பட்டார்னு சொல்லி பார்க்குறோம். இடுக்கணிலும் நியாயம் திருப்பில் இருந்து தான் கர்த்தர் என்ன செஞ்சார்? எடுக்கப்பட்டார். ஆனால் ஒரு எந்த இடுக்கணும் செய்யலை, அவர் எந்த அநியாயமும் செய்யலை. எடுக்கல நியாயம் திருப்பிலிருந்து தான் கர்த்தர் செஞ்சார்? எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியுங்கிறார். அவருடைய வம்சத்தில் யாரால் சொல்ல முடியும்னா அவருடைய வம்சம் ஜீவனுடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். ஜனத்தின் மீறுதல்கள் மித்த, நம்முடைய பாவங்கள் மீறுதல் மித்த கர்த்தர் செஞ்சார்? பாதிக்கப்பட்டார்னு சொல்லி பார்க்குறோம். துன்மார்க்கருடைய அவருடைய பிரேத குழி என்ன செஞ்சாங்க? நியமித்தாங்களாம். துன்மார்க்கரோட அவரை கொண்டு என்ன செஞ்சு அடக்கம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க நியமித்தாங்களாம். ஆனாலும் கர்த்தர் என்ன மறித்த போது ஐஸ்வர்யவானோட இருந்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். அவர் மறிக்கும் போது ஒருவரும் வைக்கப்படாத புதிய கல்லறையில் கர்த்தரை வைத்ததை பார்க்குறோம். அதாவது சிலர் அவர் வந்து மறித்த போது ஒரு ஐஸ்வர்யானவோடு இருந்தாராம்.
அவர் யாருக்கும் என்ன செய்யலை, கொடுமை செய்யலை. அவர் வாயில் வஞ்சனை என்ன செய்யலை, வந்ததும் இல்லை. ஆனால் கர்த்தரோ என்ன செய்றாரு, அவர்களை நொறுக்க சித்தமாயி அவரை பாடுகளுக்கு என்ன செஞ்சாராம், ஒப்பு கொடுத்தாராம். அவருடைய ஆத்துமா என்ன செய்து தன்னை ஒரு குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பாராம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்குன்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தருக்கு சித்தமானது தான் கர்த்தருடைய கையினால் என்ன செய்யுது, வாதிக்கு. அப்போ நம்ம ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருடைய சித்தத்தின்படி என்ன செய்யும்போது அவர் நம்முடைய காரியத்தை என்ன செய்வார், வாய்க்கு பண்ணுவார். அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியான தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் என்ன செய்வாராம், அநேகரை நீதிமான்களாக்குவாராம். தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவாராம். அவருடைய அக்கிரமங்கள் தாமே நிச்சயமா சுமந்து கொள்வாராம். அவர் தம்முடைய ஆத்மாவை என்ன செய்றாரு, மரணத்தில் ஊற்றுறாரு. அக்கிரமக்காரர்களில் ஒருவராக என்ன செய்கிறாரு, எண்ணப்படுறாரு. அநேகருடைய பாவத்தை கர்த்தர் என்ன செய்றாரு, சுமந்து திருக்கிறாரு. அக்கிரமக்காரருடையக்காக வேண்டி கொண்ட நிமித்தம் அநேகர் அவர்களுக்கு பங்காக கொடுப்பேங்கிறார். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வேன்னு சொல்கிறார். பலவான்களை கூட கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வேன்னு சொல்கிறாரு. நமக்காக சிலர் அடிக்கப்பட்டார், மீண்டும் என்ன செஞ்சார், இவரோட வந்தார். அவரோட தழும்புகளால் இப்போ நம்ம நினைச்சதும் நம்ம குணமாக இருக்கிறோம். அதான் மற்றவர்களுக்கு விசேஷமாக நினைச்சனும் அறிவிக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம் நம்ம இடத்துலேருந்து. அடுத்த 54 சொல்கிறாரு, பிள்ளை பெறாத மலடியே நீ மகிழ்ந்து பாடுங்கிறார். கற்பதனை படாதவளை நீ கெம்பிரித்து பாடு, ஆனந்த சத்தம் விடுங்கிறாரு. பிள்ளை பெறாத மலடி என்ன செய்யணுமா, மகிழ்ந்து பிள்ளை அப்படி ஆகிட்டு எப்படி போயிட்டா அப்படின்னு சொல்லி வேதனைப்படணும். ஆனால் இது என்ன செய்யலை, அவங்களுக்கு எதுவுமே இல்லை. அதனால் வச்சுதாரு, நீங்கள் மகிழ்ந்து பாடுங்கிறாரு. மற்றவங்க என்ன செய்வாங்க, அற்பமாக எண்ணுறாங்க, வேதனைப்படுத்துகிறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க. ஆனாலும் நீ என்ன செய்ய, நீ மகிழ்ந்து இரு அப்படிங்கிறாரு. கற்பப்படாதவளை போல கெம்பரமாக என்ன செய்ய பாடி ஆனந்த சத்தமிடுங்கிறார். எப்படி கற்ப வேறுபடாதவள்னா பாடுகள் இல்லாத படிக்க இருக்கிறவங்க கெம்பரமாய் பாடி ஆனந்த சத்தமிடுமா. வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கலாம் அநாத ஸ்திரீ பிள்ளைகள் தான் அதிகங்கிறார். திருமணம் முடிந்து பெற்ற பிள்ளைகளை விட தாய் தப்பு இல்லாத அநாத பிள்ளைகளை தான் என்ன செய்றாரு, அதிகம்னு சொல்லி கற்று சொல்றாரு. உன் கூடாரத்து இடத்தை என்ன செய்ய விசாலமாக்கு, உன் வாசஸ்தலின் திரைகள் என்ன செய்யும் விரிவாகட்டும், தடை செய்யாதுங்கிறார். ஏன்னா உன் கயிறு நீளமாக்கி உன் முளையை என்ன செய்வாராம், உறுதிப்படுத்தி வரான். அதான் கற்று சொல்றாரு. நீ இடதுபுறத்திலும் வலதுபுறத்தில் என்ன செய்வா, நீ இடம் கொண்டு பெருகுவா. உன் சந்ததியார் என்ன செய்வாங்க, சாதிகளை சுதந்திரத்து கொள்வாங்க. பாலாய் கிடக்கிற பட்டணம் எல்லாம் சிலை நீ குடியேற்றி வைப்பா அப்படின்னு சொல்றார். வலதுபுறத்தில் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருவாயின்னு சொல்றாரு. சொல்றாரு, பயப்படாத, நீ என்ன செய்ய மாட்டா, இனி வெறுக்கப்பட மாட்டா. இது வரைக்கும் வெக்கப்பட்டுட்டா, இனி என்ன செய்ய மாட்டா, நீ வெறுக்கப்பட மாட்டா. நானாவது நீ என்ன செய்ய மாட்டா, லட்சிய மாட்டா. உன் வாலிபத்தை வெறுக்கத்தை நீ என்ன செஞ்சிரு, மறந்துரு. உன் விதையிருப்பை நிந்திய நீ என்ன செஞ்சிரு, இனி நினையாத அங்கிறார். ஏன்னா கர்த்தர் தான் நம்மளுடைய சிருஷ்டிகர், நான் உங்களை சிருஷ்டிகர், நீங்கள் என்னுடைய நாயகர் சொல்றார். சரி கர்த்தர் என்பது அவருடைய நாமம்னு சொல்றார். கர்த்தருடைய நாமம் சரி கர்த்தர் என்பது இஸ்ரவேல் பரிசுத்தர், உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் என்னப்படுவாங்கிறார். சிருஷ்டிகரே உன் நாயகன் நினைச்சிரு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அது மாத்திரமில்லை, இஸ்ரவேல் பரிசுத்தரே அவரே உன்னுடைய மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் என்னப்படுவாங்க. அதனால் கைவிடப்பட்டு ஒரு மன நொந்தவளை ஸ்திரீயை போல இளம் பிரயாத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தாருன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். நம்ம இது வரைக்கும் கைவிடப்பட்டு போயிட்டோம், மனநொந்து போயிட்டோம், கைவிடப்பட்டு மனநொந்து போன ஸ்திரீயாக இருக்கிறோம். இனிமேல் என்ன செய்ய மாட்டான், இளம் வயதில் அநேகர் விவாகம் செய்யப்பட்டு தள்ளப்பட்டிருக்கலாம். அதனால இவர்களெலாம் கர்த்தர் என்ன செய்றாரு, நான் உங்களை அழைத்தேன்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தபடியாக இமைப்பொழுதுதான் நான் உங்களை என்ன செஞ்சேன், நான் கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களை நினைச்சுவேன், நான் உங்களை சுமந்து கொண்டேன்னு சொல்லி சொல்றாரு. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளத்தை போல் இருக்கிறது. நோவாவின் காலத்தில் வெள்ளத்தில் இனி கர்த்தர் நினைஞ்சார், பூமியில் மேல் புரண்டு வராது, நான் பூமியை அழிக்க மாட்டேன்னு சொன்னார். அதன்படி கர்த்தர் நினைச்ச மாட்டார், அழிக்க மாட்டாருன்னு சொல்றாரு. மலைகள் விலகுனா கூட பர்வதங்கள் நிலை போயிருந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது அப்படின்னு சொல்றாரு. மலைகள் கூட விலகி போயிருமா, பர்வதங்கள் என்ன செய்யுமா, நிலை பெயர்ந்து போயிருமா, ஆனால் கர்த்தருடைய கிருபை என்ன செய்யுமா, நம்மளை விட்டு விலகாதுன்னு சொல்றாரு. அடுத்தபடியாக நம்முடைய
என் சமாதானத்தை நான் உங்களுக்கு என்ன செய்தேன், உடன்படிக்கையாக நான் கொடுக்குறேங்கிறார். சொல்லுதேன், நான் உங்களுக்கு மனதுற கர்த்தர் நான் சொல்கிறேன், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மலைகள் விலகாது, பர்வதங்கள் நிலைப்பு இருந்தாலும் என் கிருபை உங்களை விட்டு என்ன செய்யாது, விலகாதுங்கிறார். கர்த்தருடைய கிருபையை நம்ம உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்வோம். எப்படிப்பட்ட மலைகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பர்வதங்களைப் போல பௌத்திரங்கள் பாடுகள் இருந்தாலும் கர்த்தர் செஞ்சுடுவார், நம்ம தூக்கி எடுத்து விட்டுருவார். சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் அடிப்பட்டவளேங்கிறார். சிறுமைப்பட்டு போய் இருக்கலாம். அடுத்தல சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் அடிப்பட்டவளே தேற்றவற்றவளே, இதோ உன் கல்லுகளை பிரகாசிக்கோடு வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்குவாங்கிறார். இதுவரைக்கும் நம்ம சிறுமைப்பட்டிருக்கலாம், பெருங்காற்றில் அடைப்பட்டு போய் இருக்கலாம், தேற்றவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் நினைச்சுவார். இதை நான் உன் கற்பனைகளை கல்லுகளை என்ன செய்வேன், பிரகாசிக்க முடியும் நினைச்சுவேன் வைப்பேங்கிறார். நம்முடைய அஸ்திவாரத்தை ரத்தின கற்களை போல என்ன செய்வாராம், வெட்டி வைப்பாராம். நம்முடைய பாதங்களை என்ன செய்வார், கலைகளுக்கும் உன் வாசல்களில் இருக்கிற பலகனைகளை பளிங்காக்கி தருவார், வாசல்களை மாணிக்க கற்களாக்கி தருவார், மதுரெல்லாம் உச்சிதமான கற்களாக்கி தருவார். நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க, கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. நம்முடைய பிள்ளைகளின் சமாதானம் நிச்சயமா பெரிதாக இருக்குமா, பிள்ளையோட சமாதானம் பெரிதாக இருக்குமா சொல்றாரு. நீ நீதினால் என்ன செய்வா, நீ ஸ்திரப்படுவா, நீ கொடுமைக்கு தூரமாவா, நீ பயமில்லாது இருப்பா, திகிலுக்கு தூரமாவா. ஆனால் உன்னை அது என்ன செய்யாது, அணுகுவாது. உனக்கு விரதமாக யாரெல்லாம் கூட்டம் கூட்டுறாங்களோ அது என்னால் கொடுற கூட்டம் அல்லன்னு சொல்லுங்கிறார். எவர்கள் உனக்கு விரதமாகவும் கூட்டம் கூடுகிறார்களோ அவர்கள் ஒரு பட்சத்தில் என்ன செய்வாங்க, வருவாங்கங்கிறார். இதோ கரி நெருப்பு என்ன செய்து ஊதி தன் கிரியையான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிறுமைப்படுத்துறதுக்கு அடுத்து நிக்கரமயமாக்குறது நான் நினைச்சிறேன் சிருஷ்டிக்கப்பட்டேன்னு சொல்றார். சொல்லிட்டு சொல்றாரு, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதப்போ, உனக்கு விரோதமாக நியாயத்தில் யார் எழும்புறாங்களோ அந்த நாவலை நினைச்சுவா, நீ குற்றப்படுத்துவா. இது கர்த்தர் ஊழியக்கார சுதந்திரமும் என்னால் உண்டாதுன்னா அவருடைய நீதிமாக இருக்குன்னு கர்த்தர் சொல்றார். இது வரைக்கும் எந்த ஆயுதம் உருவாக்கப்படும், இனி எதுவுமே நம்மளை நினைச்சு அது வாய்க்காதுன்னு சொல்றார். கர்த்தர் நம்மளை நினைச்சுவார், குற்றப்படுத்துறவங்கள தண்டிப்பேன்னு சொல்றார். நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.